குக்கிங். நேயர்களே ஹாய் சொல்லுங்க மதர். ஹாய். இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை ஆடி அமாவாசைனால நாங்கள் வழக்கமாக வாங்குற பாட்டி கடையில் இன்னைக்கு வடை இல்லை, மழை காலத்துக்கு ஏதோ திங்களும் போல இருந்துச்சு, அதனால வேற ஒருத்தருக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். வடை சூப்பராக இருக்கு. இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து பசிக்குது, நான் குழந்தை, அதனால மாவு கொஞ்சம் புளிச்சு போச்சு. அதனால பொங்கடோன்னு எங்கள் அம்மா செய்வாங்க அந்த காலத்தில். நாங்கள் தான் சின்ன வயசில் இருந்தப்போ வீட்டில் எதுவும் இல்லைன்னா மாவு இருக்கும், அது கொஞ்சம் புளிச்சிருக்கும். அந்த மாவில் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, அப்புறம் தக்காளி, சாப்பிட்றவங்களா இருந்தால் தக்காளி போட்டுக்கலாம், இல்லைன்னா போட வேண்டாம். இதெல்லாம் போட்டு கடுகு, எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் எல்லாத்தையும் இப்போ அரைஞ்சதெல்லாம் போட்டு வதக்கிட்டு நல்ல மணமாக வரும் இது வாசனை. அதை அப்படியே ஊற்றி கடாயில் அப்படியே குட்டி குட்டியாக ஊற்றி எடுப்பாங்க. சாப்பிட வெறும் ஸ்கிரிப்பாக இருக்கும், அப்படியே புற ஓகே சாப்பிட சூப்பராக இருக்கும். நேயர்களே, இப்போ நம்ம அம்மா சமைக்க போகிறாங்க. நான் அதுக்கு தேவையான பொருள்கள்லாம் அறிஞ்சிட்ருக்கேன். எங்கள் வீட்டு M10 வந்துட்டாரு. மதர் கேமரா பிடிங்க, எனக்கு காட்டிடுங்க. M10 யாரு? எங்கள் டாடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் கிரண்மயி. இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன், பொங்கடத்துக்கு தேவையானதெல்லாம் அறிஞ்சு கொடுக்க போகிறேன். எங்கள் சேனலை பார்த்தா ஒரே ஒரு ரிக்வஸ்ட், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம். இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. இதான் என் வீடு, இதுதான் என்னோட வீடு, எங்கள் ஹால். இதான் நான் ஒரு நாள் ஹோம் டூரே போடுறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களால் தான் எங்களால் படிப்படியாக மேலே வர முடியும். ஓகே, இப்போ நம்ம அதுக்கு தேவையான காய்கறி அறியிற சமாச்சாரங்களாம் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் காய்கறி அறியணும், அதுக்கு தேவையானது இங்கே இருக்குது. இதை பாருங்க, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் நான் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ சமைக்க போகிறேன். நாங்கள் சொன்ன M10 வந்துட்டார். டாடி நேயர்களுக்கு ஹாய் சொல்லு. அவரோட ஹாய் அவ்வளோதான். இல்லை டாடி, டயர்டில் இருக்கீங்க கரெக்டா? அவர் ஆஃபீஸ்லேருந்து வந்த எல்லா அணிகளும் ஏஏஓவா இருக்காரு. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியோட ஃபுல் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க நம்ம பொங்கடத்துக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே செய்யலாம்.